பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 17. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையிலனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்று சொல்ல கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மை. இந்த உண்மை என்பது கொஞ்ச காரியத்தில் முழு உண்மை என்ற அர்த்தம். ஒரு பெரிய காரியத்தில் கொஞ்சம் உண்மை அப்படி அல்ல. கொஞ்சம் காரியம் கொடுத்தாலும் அதில் 100% உண்மை. கொஞ்சம் வேலை கொடுத்தாலும் அதில் 100% உண்மை. கொடுத்த சிறிய வேலையில் 100% உண்மையாக இருப்பது தான் கொஞ்சத்தில் உண்மை. ஆக கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி உன்னை பெரிய காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஸோ கொஞ்சம் பொறுப்பு கொடுத்தால் அதில் 100% இன்னும் உண்மையாக இருக்கிற பொழுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அதில் உண்மையாக இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை நான் செக் பண்ணுவேன். அப்படி நீ செய்து கொண்டு வருகிற பொழுது, நான் சோதிக்கிற ஒன்றொன்றையும் நீ சரியாக செய்து கொண்டு வருகிற பொழுது உன்னை கடைசியாக பெரிய அதிகாரத்தில் வைப்பேன் என்று சொல்லி இங்கே கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு சிறிய காரியத்தில் ஜெயம் கொடுத்து கொண்டே வந்தார். அவன் ஆடுகளை மேய்த்த பொழுது அவரை துதிக்க ஆரம்பித்தான். ஆகவே தேவன் மகிமைப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை துதிக்க தேவன் அவரை உயர்த்தி கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை ஒருமுறை கரடி வந்தது, ஒருமுறை சிங்கம் வந்தது, ஒவ்வொன்றாக உயர்த்தி கொண்டே வந்தார். கோலியாத்தை நின்றான், கோலியாத்தை வென்றான். அதன் பிறகு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் நமக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக, ஒவ்வொரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கும்படியாக எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ உண்மையுள்ள மனுஷன் அவன் பெறுகிற ஆசீர்வாதம் பரிபூர்ணமானது. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். காரணம் உண்மையான மனுஷன். ஸோ உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ முடியும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் கொஞ்சம் பொறுப்பில் உண்மையாக இருப்போம், கொஞ்சம் ஊழியத்தில் உண்மையாக இருப்போம், கொஞ்சம் பணத்தில் உண்மையாக இருப்போம், கொஞ்சம் காரியத்தில் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக தேவன் நம்மை ஆக்குவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. பொருளாதாரத்தில் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்கள், தேவன் நமக்காய் செய்து முடித்திருக்கிற காரியங்களுக்காய் நாம் தேவனை துதிக்க வேண்டும். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் எல்லா நன்மைகளை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய குணாதிசயம் என்ன? அவர் உண்மையுள்ளவர் என்பது ஒரு குணாதிசயம். அவரால் உண்மை இல்லாமல் இருக்க முடியாது, பொய்யாக இருக்க முடியாது. பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு விதமாக இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய குணாதிசயம், அவர் உண்மையானவர், அவர் நீதியானவர், ட்ரூத் வர்தி, அவர் நீதியானவர், அவர் உண்மையானவர். ஆனால் பிசாசு அதற்கு எதிர்ப்பதமாக அவன் பொய்யன், அவன் திருடன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவனுக்கும் தேவன் பிள்ளைக நமக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம், அவன் வேறு, நாம் வேறு. ஆகவே தான் அவன் எப்படியாவது மனிதர்களை தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறான். பொய் சொல்லும்படியாய் அவன் தீர்மானிக்கிறான், தவறு செய்யும்படியாக அவளை உற்சாகப்படுத்துகிறான். இப்படி பல காரியங்களை செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தீமையான காரியம் செய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் அவரால் கூடும். எந்த மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் கூடும் என்று பார்க்கிறோம். ஆகவே எல்லா மனிதர்களையும் தேவன் உயர்த்த விரும்புகிற காரணத்தினாலே, எல்லோருக்கும் நன்மை செய்ய விரும்புகிற காரணத்தினாலே, எல்லோரையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையில் அவர் பார்க்கிற ஒன்று என்ன சொன்னால், உண்மையுள்ள மனுஷனாக பார்க்கிறார், உண்மையுள்ளவர்களாக பார்க்கிறார். ஆகவே தேவன் நாம் பார்க்கிற என்கிற எண்ணத்தோடு கூட நாம் வாழ்கிற பொழுது நம்மளால் தவறு செய்ய முடியாது, நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்மளால் லஞ்சம் வாங்க முடியாது, நம்மளால் தீமையான காரியம் செய்ய முடியாது. அப்போ தேவன் எல்லாவற்றிலும் உண்மையை எதிர்பார்க்கிறார். அந்த உண்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, உண்மையை நோக்கி தேடி ஓடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆக உண்மைக்கு நாம் தலைவணங்க வேண்டும், உண்மைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையோடு கூட வாழ்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பார். வேதத்தில் அநேகர் மோசேக்கு சொல்லப்படுகிறது, இவன் என் வீட்டில் எங்கிலும் உண்மையுள்ளனாக இருந்தான் என்று மோசே கூட தேவனே சாட்சி கொடுக்கிறார். எங்கும் உண்மை, எல்லா இடத்திலும் உண்மை, எல்லா செயல்களிலும் உண்மை. ஆகவே தான் மோசே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக ஏற்படுத்தினார். இன்றைக்கி ஆண்டு உங்களை என்னையும் கொடுத்த பொறுப்பில், கொடுத்த ஊழியத்தில், கொடுத்த பணத்தில்
உண்மை எதிர்பார்க்கிறார். உண்மையாக இருப்போம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க, கொஞ்சம் காரியத்தில் உண்மையாக இருக்க, கொஞ்சம் பணத்தில் உண்மையாக இருக்க, கொஞ்சம் செயல்பாட்டில் உண்மையாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யூ வில் பி சக்சீடட்.